நீங்க வெயிட் லாஸ் பண்ணணுமா? எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும் உங்களால வெயிட்ட குறைக்கவே முடியலையா? அப்புறம் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இன்னில இருந்தே உங்க ஹெல்த் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண உடனே லைஃப் டைமி வெயிட் லாஸ் மாஸ்டர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சயின்டிபிக் டெக்னிக், எக்ஸ்பர்ட் கைடன்ஸ், அது கூடவே உண்மையான ரிசல்ட்ஸும் கிடைக்கும். லைஃப் டைமி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. லைஃப் டைமி மூலமா உங்களோட கனவை நிஜமாக்குங்க. இந்திய கீரி பிள்ளைகளை புடிச்சு கொள்ற வேலையை ஜப்பான் நாட்டு அரசாங்கம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஊர்கள் எல்லாம் இந்த மாதிரியான இடத்துல ரொம்ப சகஜமா பார்க்கக்கூடிய ஒரு குட்டி உயிரினம் தான் இந்த கீரி பிள்ளைகள். அங்க இருக்கக்கூடிய கோழி, முயல், எலி இந்த மாதிரியான உயிரினங்களை பிடிச்சி சாப்பிட்டு அது மட்டும் சுத்திட்டு இருக்கும். இப்போ இந்த கீரி பிள்ளைகளை நாயை வச்சு வேட்டையாடுறது, விஷம் வச்சு கொள்றது, வலை வச்சு பிடிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணி தொடர்ந்து அதுகளை கொண்டுகிட்டே இருக்காங்க. ஜப்பான்ல மட்டும் இல்லாம கயானா, ஜமைக்கா இந்த மாதிரியான கரீபியன் தீவுகள்லையும், மொரீஷியஸ், ஹவாய் மாதிரியான மற்ற இடங்கள்லையுமே கூட இந்திய கீரி பிள்ளைகளை குறிப்பா அதிகமா கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. எதுக்காக இப்படி பண்ணணும்? இந்த நாடுகளுக்கெல்லாம் இந்திய கீரி பிள்ளைகள் மேல அப்படி என்ன வன்மம்? இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சீக்ரெட் வீடியோல பார்க்க போறோம். கீரி அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு முதல்ல ஞாபகம் வர விஷயம், அது பாம்பு கூட சண்டை போட்டு ஈஸியாக அதையே கொன்று சாப்பிடவும் செஞ்சிடும். கிட்டத்தட்ட இந்த கீரிகளோட உணவில் இந்த பாம்புகளுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அதனால தான் ஜப்பானில் அதை கொல்லவும் முடிவு செஞ்சுருக்காங்க. ஓஹோ, இந்த பாம்புகள் எல்லாம் இந்த கீரிகள் சாப்பிட்ருது அப்படிங்கிறதுனால தான் ஜப்பானில் அதை கொல்ல போகிறாங்களோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது. இங்கே நடந்த சம்பவமே வேறு. என்ன விஷயம்னா, நம்ம ஊர்களில் ரொம்ப சகஜமாக இந்த கீரிகளை பார்க்க முடியும்னு சொன்னோம் இல்லையா? ஆனால் ஜப்பானில் அந்த மாதிரி கிடையாது. இயற்கையான முறையில் ஜப்பானுக்கும் கீரி பிள்ளைகளுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் முதல் முறையா இந்த கீரி பிள்ளைகள் ஜப்பானுக்கு போய் சேருது. அதுவும் எதுக்காகனா இந்த பாம்புகளுக்காக தான். ஜப்பான் நாட்டோட எல்லைக்கு உட்பட்ட ஒக்கினாவா, அமாமி, ஒஷிமா இந்த 2 தீவுகள்லையுமே ஹபு அப்படிங்கிற ஒரு வகையான விஷப்பாம்புடைய எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதனால மக்களும் அந்த விஷப்பாம்பால கடிபட்டு நிறையவே இறந்து போயிருக்காங்க. இப்போ அந்த காலத்துல எல்லாமே மருத்துவ வசதி ரொம்ப அதிகமாக இல்லாதனால அந்த பாம்பு கடியால நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதனால தான் மக்கள் அதுல இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 1910கள்லையும் 1970களோட பிற்பகுதியிலையும் கீரிகளை அந்த தீவுகளுக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்க. அங்கதான் பிரச்சனையா ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க வேற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இப்போ மற்ற விலங்குகள் எல்லாமே பாம்பு கொத்துச்சு அப்படின்னா அந்த விஷத்தால அவங்க பேரலைஸ் ஆயிடுவாங்க, இறந்து கூட போயிடுவாங்க. ஆனா இந்த கீரிகள் மட்டும் ரொம்ப தைரியமா இந்த பாம்பு கூட சண்டை போடுது. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம மற்ற விலங்குகள் எல்லாத்துக்குமே இந்த பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா அதோட விஷயம் அதோட உடம்புக்குள்ள போய் நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அசிட்டைல் கோலின் ரிசெப்டர்ஸ் அதுல போய் சேரும். அங்க போய் சேர்ந்துச்சு அப்படின்னா இப்ப தசைக்கும் நரம்பு மண்டலத்துக்குமான கனெக்ஷன் தடைப்பட்டு போய் அதனால நாம செயலிழந்து போறோம். உடல் முழுக்க செயலிழந்து போகுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல நாம இறந்தும் கூட போயிடுறோம். ஆனா இதுவே கீரிகளை எடுத்துக்கிட்டோம்னா அதுங்களோட உடம்புல அசிட்டைல் கோலின் ரிசெப்டர்ஸ் கொஞ்சம் மியூட்டேட் ஆயிருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தால பெரிய அளவில் அதோட உடம்பை தாக்க முடியல. அது போக அதோட உடம்புல கிளைகோ புரோட்டீன்ஸும் நிறைய உற்பத்தி ஆகுறதுனால அதுவுமே இந்த விஷத்தை எல்லாமே நியூட்ரலைஸ் பண்ணிடுது. அதுக்காக பாம்புகளால கீரிகளை கொல்லவே முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு அதிகமான விஷயம் அதோட உடம்புல போய் பட்டுச்சு அப்படின்னாலும், கரெக்டான இடத்துல இந்த பாம்பு கொத்திருச்சு அப்படின்னாலுமே இந்த கீரிகள் கண்டிப்பா இறந்து தான் போகும். ஆனா அதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கீரிகளால இன்னும் சில விஷயங்கள் பண்ண முடியுது. என்னன்னா, கீரிகளுக்கு பொதுவாகவே ரிஃப்ளெக்ஸஸ் ரொம்ப அதிகம். அதாவது ரொம்ப சீக்கிரமாகவே அந்த பக்கம் இந்த பக்கம் நகர முடியும். பாம்புகளுடைய நடவடிக்கை எந்த மாதிரி, அது எந்த பக்கம் மூவ் ஆகும், எந்த பக்கம் கொத்தும், இதெல்லாமே கணிச்சு டக்குன்னு அந்த பக்கம் இந்த பக்கமாக நகர்ந்து அதோடைய கொத்துலேருந்து காப்பாற்றிக்கும். அது போக அதோடைய உடம்பு முழுக்கவே ரொம்ப திக்கான ரோமங்கள் இருக்கிறதுனால நேரடியாக அதோட தோலில் விஷம் போய் சேர்றது ரொம்பவே கம்மியாகுது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணி தான் இந்த கீரிகளால் பாம்புகிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியுது. அந்த கீரிகளால் பாம்புகளை கொன்று அதை சாப்பிடவும் முடியுது. அதனால தான் ஜப்பானில் இருக்கக்கூடிய அந்த ஹபு பாம்புகளையுமே இதுங்களால் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைச்சு ஒரு சில கீரிகளை இங்க இருந்து கொண்டு போய் அவங்க ஜப்பான்ல விடுறாங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி அந்த கீரிகள் எல்லாமே இந்த பாம்புகளை தாக்குறதுக்கு பதிலாக வேற விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, அங்க இருந்த குட்டி உயிரினங்களான முயல், எலி, பல்லி, பறவை, பூச்சி, தவளை இந்த மாதிரியான அதுங்களால ஈஸியா பிடிச்சி சாப்பிடக்கூடிய குட்டி குட்டி உயிரினங்களை நிறைய பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அந்த உயிரினங்களை பிடிச்சி சாப்பிட்றது மட்டும் இல்லாம அதுங்களோட முட்டைகளை திருடி சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதனால அங்க இருந்த நிறைய உயிரினங்கள் அழிந்து வரக்கூடிய பட்டியலில் சேர்ந்துருச்சு. அதுலயும் குறிப்பா ஒக்கினாவா ரயில் அப்படிங்கிற ஒரு பறவை இனமும், அமாமி ராபிட் அப்படிங்கிற முயல் இனமும் இன்னைக்கு அழிந்து வரக்கூடிய விலங்குகள் பட்டியலில் இருக்கு. அப்படின்னா அதுக்கு அப்போ இந்த கீரிகளை அங்க கொண்டு போய் விட்டது ஒரு காரணமா அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே எப்படி கொண்டு வந்து விட்டதே கொஞ்சம் கீரிகள் தான், அது எப்படி இத்தனை உயிரினங்களை பாதிப்புள்ளாக்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே கீரிகள் ஒரு வருஷத்துக்கு 2ல இருந்து அதிகபட்சமா 4 முறை வரைக்கும் குட்டி போடும். அப்படி குட்டி போடும் போது 2ல இருந்து அதிகபட்சமா 4 குட்டிகள் வரைக்கும் போட முடியும். அப்படி பிறக்கிற குட்டிகளுமே அதிகபட்சமா ஒரு வருஷத்துக்குள்ளேயுமே அதுங்களும் குட்டி போடக்கூடிய அந்த முதிர்ச்சி அடைஞ்சிடும். அப்படிங்கிறதுனால இதுங்களோட எண்ணிக்கை பிரச்சனையே இல்லாம தாறுமாற அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அது போக இன்னொரு பக்கம் இந்த கீரிகளை பிடிச்சி சாப்பிட, அதாவது இந்த கீரிகளையே வேட்டையாடக்கூடிய விலங்குகள் அங்க இல்லாம போனதுனால இந்த கீரிகளோட
எண்ணிக்கை தாறுமாறா அங்க அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அதன் விளைவா புதுசா பிறந்த இந்த குட்டிகளுமே அங்க இருக்கக்கூடிய மற்ற விலங்குகளை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த உயிரினங்களோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சு இந்த கீரிகளோட எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்கு அதிகம்னா ஒரு கட்டத்துல ஜப்பான்ல அந்த கீரிகளோட எண்ணிக்கை 30,000க்கும் அதிகமாயிருச்சு. இதுக்கு மேல விட்டோம்னா அங்க இயற்கை சமநிலையே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 1990களுக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனையை சரி பண்ணணும், இதை எப்படியாவது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதன் விளைவா சென்சார் அமைச்சு இதெல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது, நாய்களை வச்சு வேட்டையாட வைக்கிறது, முக்கியமான குறிப்பிட்ட இடங்கள்ல எல்லாமே வலை வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி நிறைய அந்த கீரிகளை பிடிச்சி அதுங்களுக்கு விஷம் வச்சு கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அந்த நாட்டுடைய உள்ளூர் மக்களுமே ரொம்ப உதவியா இருந்திருக்காங்க. இப்படி நிறைய தொடர்ந்து பண்ணி கடைசியா 20 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட 32,200 கீரிகளை அந்த அமாமி ஒஷிமா தீவுல மட்டுமே கொண்டு முடிச்சிருக்கிறதா அவங்க சொல்றாங்க. 2018க்கு அப்புறமா நாங்க எந்த கீரிகளையுமே இந்த தீவு பகுதியில் பிடிக்கவே இல்லை, அதாவது 2018ஓட எல்லா கீரிகளையுமே நாங்கள் கொண்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 6 வருஷம் கழிச்சு போன வருஷம் 2024 ஒரு அறிக்கையை அவங்க வெளியிட்டாங்க. ஆனால் இதில் சோகம் என்னன்னா இந்த மாதிரி அவங்க கொன்னது அந்த அமாமி ஒஷிமா தீவில் மட்டும்தான் வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு தவிர ஒக்கினாவா தீவில் அவங்களால இதை வெற்றிகரமாக பண்ண முடியல. என்ன காரணம்னா இந்த அமாமி ஒஷிமா தீவை விட இந்த ஒக்கினாவா தீவு ரொம்ப பெருசு, அதனால அங்கே இருக்கக்கூடிய கீரிகளோட எண்ணிக்கையுமே ரொம்பவே அதிகமாயிருச்சு. அப்படிங்கிறதுனால தொடர்ந்து இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணலாம், இவங்க பண்ண மாதிரி வெற்றிகரமாக இவங்க பண்ணி முடிச்சிருக்காங்க, இப்போ இதே மாதிரியான விஷயங்கள்லாம் நாமளும் பண்ணி இதை ஒரு மாதிரி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இன்னும் வீரியமா இந்த கீரிகளை கொல்லக்கூடிய வேலைகள் எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. இங்கே ஜப்பான்ல நடந்த மாதிரியே தான் மற்ற நாடுகளான கயானா, மொரிஷியஸ், ஹவாய் இங்கேயுமே அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய எலி மாதிரியான விலங்குகளை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீரிகளை கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஆனா இதுவும் ஜப்பான்ல நடந்த மாதிரியே தான். அந்த எலி மாதிரியான விலங்குகளை கொல்றதுக்கு பதிலாக அது அங்க ஈஸியா கிடைஞ்ச மற்ற விலங்குகள் எல்லாம் பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சு அங்க தொடர்ந்து பழுகி பெருக ஆரம்பிச்சு அங்கேயும் தொடர்ந்து பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. அதனால அந்த நாட்டு அரசாங்கமும் இது எப்படியாவது கீரிகளை கொண்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. விஷம் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம் அங்கே ஜெயிக்க போகிறது இந்த கீரிகளா இல்லை அந்த மனிதர்களா அப்படின்னு நமக்கு போக போக தான் தெரியும். ஜப்பான்லேயும் இந்த மற்ற தீவுகள்லையும் மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நிறைய நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுவும் ஆஸ்திரேலியா மாதிரியான தீவுகள் எல்லாமே ஐரோப்பியர்களால் தொடர்ந்து நிறைய விலங்குகள் கொண்டு போய் விடப்பட்டு அது நிறைய பிரச்சனைகளை தொடர்ந்து அவங்களுக்கு ஏற்படுத்திட்டே தான் இருந்திருக்கு. அதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் தொடர்ந்து பண்ணியிருக்கோம். இன்னும் இந்த மாதிரியான இன்வேசிவ் ஸ்பீசிஸ், அதாவது இதெல்லாம் இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஒரு இடத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விலங்கை கொண்டு போய் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விடுறோம் அப்படின்னா அப்படி விட்ட இடத்துல அதால இயற்கை சமநிலையை தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியாம வேற பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்துச்சு அப்படின்னா அதை இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான இன்வேசிவ் ஸ்பீசிஸ் இன்னும் உலகம் முழுக்கவே நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த இன்வேசிவ் ஸ்பீசிஸோட ஹிஸ்டரி எல்லாமே நமக்கு சொல்ல வரது ஒரே ஒரு விஷயம் தான், என்னன்னா இயற்கை எப்பயுமே எல்லாத்தையும் ஒரு சமநிலையில தான் வச்சிருக்கும். ஆனா மனுஷங்க போய் இது கரெக்டா இல்லையே, இதை சரி பண்ணணுமே அப்படின்னு நினைச்சு ஏதாவது விஷயம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா 99% நேரங்கள்ல அது இந்த மாதிரி பிரச்சனையில தான் போய் முடிஞ்சிருக்கு. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், இயற்கையோட அங்கம் தான் மனிதனுமே. மனிதன் நான் இந்த இயற்கையோட பெரியவன், நான் அதை சரி பண்றேன் பாரு அப்படின்னு நினைச்சான் அப்படின்னாலே இது வரைக்கும் அவன் அப்படி பண்ண எல்லா விஷயங்களுமே மனிதனையே சுத்தல்ல தான் விட்டுருக்கு. அதுக்கு உதாரணம் தான் இப்போ நம்ம பார்த்த இந்த கீரி சம்பவமும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மற்ற சம்பவங்கள் எல்லாமே. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும், நம்ம இந்த மாதிரி விலங்குகள் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். அதுல நம்ம கடைசியா பண்ண ஒரு வீடியோனா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு உயிரினமான காகங்கள் தான். இப்போ பாம்புகள் தானே தொடர்ந்து வஞ்சம் வச்சு பழி வாங்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது உண்மை கிடையாது. நிஜமாலே வஞ்சம் வச்சு பழி வாங்கக்கூடிய ஒரு உயிரினம் இருக்குன்னா அது காகங்கள் தான். அதுவும் நிறைய வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் கூட அதனால ஞாபகம் வச்சு பழி வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சிகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டத கழுதைகளை சாப்பிட்டு கொடுக்க உயிரினம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த காகங்கள் அந்த மாதிரி கிடையாது. காகங்கள் ரொம்ப ரொம்ப அறிவார்ந்த ஒரு உயிரினமும் கூட. அந்த காகங்கள் மட்டும் இந்த உலகத்துல இல்லாம போச்சுன்னா நிறைய முக்கியமான பிரச்சனைகள் இந்த இயற்கை சமநிலையில ஏற்படும். அதெல்லாம் என்னென்ன, இந்த காகங்கள் எந்த அளவுக்கு ஒரு அறிவாளியான ஒரு ஸ்பீசிஸா இருக்கு அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயில்டான ஒரு வீடியோ நம்ம சேனல்லே அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சைடில் நான் ஒரு கார்டு தரேன், அந்த கார்டு நீங்க கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.